ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்னைக்கு நம்ம புதினாலாம் போட்டு சூப்பராக ஒரு மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு கப் வாட்டரில் புளியும் கல்லுப்பும் சேர்த்து ஊற வச்சிடுறேன். இந்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், 15 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எந்த அளவு அரைக்க முடியுதோ அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கை புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். புதினா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. ஒரு கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மருந்து குழம்பு செய்யறதுக்கு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியில் ஆல்ரெடி கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மருந்து குழம்புல உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அது மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வாழைக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் லைக் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். வாழைக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிடலாம். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
மிளகாய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிச்சு வரட்டும். மூடி வச்சிடுறேன். வாழைக்காலாம் வெந்து வரட்டும். நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ புளி தண்ணி 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். புதினா மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.